வணக்கங்க. ரிஷபராசிக்கு இந்த ஜூலை 14th 2015 நடக்க போகிற குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த குரு பயிற்சிங்கிறது இந்த 2015 ஜூலை 14லேருந்து உங்களுக்கு அடுத்த ஜூலை 2016 வரைக்கும் இருக்குது. இதுக்கு நடுவில் ஜனவரி மாதம் 2016 ராகு கேது பயிற்சியும் இருக்குது. அதனால் ரிஷபராசிக்கு நான் பலன் சொல்லணும்னா ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் எப்படி இருக்கும், ஜனவரியிலிருந்து அடுத்த ஜூலை வரைக்கும் எப்படி இருக்கும், 2 பகுதியாக பிரித்தாதான் ஓரளவுக்கு பலன்கள் சரியாக வருங்க. முதல்ல இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு பாருங்க. அதுவே ரொம்ப பெரிய ரிலீஃப். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு இருக்கும்பொழுது தான் ராவணனே செத்து போனான். பல தொல்லைகள், சிரமங்கள், தேவையில்லாத அவமானங்கள், பிரச்சனைகள், இது மாதிரி நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், நம்மளை விட்டு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் போன நவம்பர் மாதம் சனி பயிற்சி ஆச்சு. 7 சனி வந்தார். 7 சனி வந்தால் ஏதாவது நமக்கு மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தா கூட இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்த முழுமையான பலன்கள் உங்களுக்கு அமையாமல் தடையாகவே இருந்தது பாருங்க. அது நீங்கி 4ஆம் இடத்து குருங்கிறது முதல்ல உங்களுக்கு உத்தியோகத்திலையோ பிஸ்னஸ்லையோ நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க, சந்தேகமே வேண்டாம். நெக்ஸ்ட்டு உங்களோட பர்சனல் லைஃப், அதில் தொல்லைகள், சகோதர வழிகள்லையோ உறவு முறைகள்லையோ இல்லை கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு, தொல்லைகள் இது மாதிரிலாம் இருந்ததுனால் இது எல்லாம் நீங்கி ஒரு சுமூகமான ஒரு நிலைமையை நோக்கி உங்கள் வாழ்க்கை அமையும். இது இல்லாமல் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட், நம்ம நிறையா தொல்லைகள், கமிட்மெண்ட்ஸ், ஏன்னா மனுஷனாக பிறந்த எல்லாருமே அந்த கமிட்மெண்ட்ஸுங்கிறது இருக்கு இல்லையா, அதில் அந்த கமிட்மெண்ட்ஸோட லெவல் உங்கள் கண்ட்ரோலில் வரக்கூடிய சுச்சுவேஷனும் இந்த 4ஆம் இடத்து குரு நிச்சயமாக கொடுப்பார். 4ல் குரு இருக்கிறதுனால நம்ம வீட்டில் அம்மாவோட உடல்நிலைகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, வயசானவங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரெகுலர் ஹெல்த் செக்கப் பார்த்துக்க வேண்டியது கொஞ்சம் முக்கியம். வீடு வாகனம் வாங்கிறது விற்கிறது இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதுக்காக பெரிய இழப்புகளோ நஷ்டங்களோ வராது, இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். அதுக்கு அடுத்தது இதெல்லாமே ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள். ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் தெரியும். ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா இது நாள் வரைக்கும் 5லேயும் 11லேயும் இருந்த ராகு கேத்துக்கள் 4ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் வர்றதுனால தொழிலில் நீங்கள் மாற்றங்களோ இல்லை வேலையில் நான் சேஞ்ச் பண்ணணும், ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே ஜனவரிக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. ஏன்னா ஜனவரிக்கு அப்புறம் பண்ணும் பொழுது சில தேவையில்லாத தொல்லைகள், நமக்கு ஏதோ ஒரு ஆஃபர் வரும். ஆஃப்டர் டிசம்பர் நான் சொல்ல வரேன். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம் அதர் கம்பெனியில் ஒரு சீனியர் பொசிஷன், கம்பெனி இந்த நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனி அளவுக்கு பெருசு கிடையாது, பட் ஸ்டில் சேலரி நான் 40-50% ஹைக் தரேன்னு சொல்லுவான். அப்புறம் அங்கே போய் பார்த்தோம்னா 2 மாதத்துக்கு அப்புறம் வேலை இருக்காது. அதனால் எந்த டிசிஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெரியர் ஆர் பிஸ்னஸ் டேக் இட் பிஃபோர் ஜனவரி 2016. அப்படி பண்ணிட்டோன்னா அந்த காலங்களில் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ப்ரெஷர் ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்ல யோகமான காலங்கள் அமையும். ஸோ இது எல்லாமே ரிஷபராசிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள்ங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ஏற்கனவே நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதாவது ரிஷபராசி அப்படிங்கிறது 12 ராசிகளில் ஒரு ராசி. ஃபஸ்ட்டு ராசினா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 9 கிரகங்கள் இருக்குது, அதில் சந்திரன்ற ஒரு கிரகம் மட்டும் அந்த 12 ராசியில் சுற்றும் பொழுது அவர் எதில் இருக்கும் பொழுது நீங்கள் பிறந்தீங்களோ அதுதான் உங்களோட ராசின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது என்ன அர்த்தம், நீங்கள் பிறக்கும் பொழுது அந்த 12 ராசியில் சந்திரன் ரிஷபத்தில் இருந்திருக்கார், அதனால நீங்கள் ரிஷபராசி. அந்த ரிஷபராசிக்குள்ள கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம்ன்ற நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் எந்த நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் இருந்தாரோ அதுதான் உங்கள் நட்சத்திரம்னு சொல்லுவீங்க. இது இல்லாமல் மீதி 8 கிரகம் இருக்க, அதுவும் அந்த 12 ராசிகள் சுற்றின்னு தானே வந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ அந்த கிரகங்களோட பாதிப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும்? அது எப்படி தெரியும்னா உங்களோட ஜாதகத்தை வச்சு தான் தெரியும். உங்கள் ஜாதகங்கிறது எப்படி, உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு ஒரு ஜாதகம் ஜென்ரேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி சொல்லும் பொழுது தான்
உங்களோட 9 கிரகத்தோட டோட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதில் உங்கள் ஜாதகத்துக்கு தொழிலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார். உங்கள் திருமண வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்னொரு கிரகமாக இருப்பார். அவர் எவ்வளோ தூரம் பலமாக இருக்கார், எவ்வளோ தூரம் பலவீனமாக இருக்கார். சில பேருக்கு தொழில் பாவம் ரொம்ப பலமாக இருக்கும், தனபாவம் பணம் வீக்காக இருக்கும், அவர் நல்ல உழைப்பாளியாக இருப்பார். லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக பெருசாக வராது. அதெல்லாம் எந்த கிரகம், அதுக்கு என்ன தோஷ நிவர்த்தி, இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் தெரியும். இந்த ராசி பலன்றது உங்களை மாதிரி இந்த உலகத்தில் பிறகு 12 பேரில் ஒருத்தர் ரிஷப ராசிங்க, சிம்பிளுங்க. அப்போ எல்லாருமே உங்களை மாதிரி லைஃப் அமையுமா? அமையாது. ராசி பலனுக்கு நிச்சயமாக பலன் உண்டு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 40% தான் உண்டு. பட் 40% ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சுக்கலாமே தவிர நமக்கு என்றைக்குமே 100% தானே நமக்கு வேணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in, நேராக அந்த வெப்சைட்டுக்கு போங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் கேட்கும். பொறுமையாக நிதானமாக கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் பை காட்ஸ் கிரேஸ் உங்களோட ஜாதகத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கு இல்லைங்களா, அந்த பலன்களை வீடியோவாக நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே 2006 எப்படி இருந்தது, 2007 எப்படி இருந்தது, ஒரு அவுட்லைனாக உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ 2014-15 வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்கோன்னா, நான் எப்படி ஜாதகம் பார்ப்பேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல. அதுக்கப்புறம் தானே ஃப்யூச்சர். அதுக்காக அந்த வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃப்யூச்சருக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், அது கெரியரோ, ஃபினான்ஸோ, பர்சனல் லைஃபோ, எதை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதுக்குன்னு we have got paid services. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பாவ புண்ணியங்களோடு தான் பலன்களை சேர்த்து தான் பிறக்கிறாங்க. அது நம்மளாக இருந்தாலும் சரி, ஒரு டாட்டாவாக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஜாதகத்தில் யோகங்களும் இருக்கும், தோஷங்களும் இருக்கும். நம்ம கஷ்டப்படும் போது ஒரு ஜோசியர் உங்கள் ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்குங்க, இதை சரி பண்ணிக்கங்கன்னு சொல்லுவார் இல்லைங்களா. ஸோ அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது யாருன்னா கடவுள் தான். நம்ம இந்து சாஸ்திரத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தெய்வங்கள், ஏகப்பட்ட கோவில்கள். வேற எங்கேயாவது இருக்கா பாருங்களேன். மற்றது தப்புன்னு நான் சொல்ல வரல, பர்ஃபெக்ஷன் இதில் இன்னும் ஜாஸ்திங்கிறதுக்காக நான் அதை சொல்ல வரேன். சிவன், பிள்ளையார், முருகன், துர்கை, ஆஞ்சநேயர், ஏகப்பட்ட தெய்வங்கள். எத்தனை மனுஷன் இருக்காங்களோ அத்தனை தெய்வங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு தெய்வம் அதில் பெருமாள்னு எடுத்துக்கோங்க ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்காக நான் பெருமாள்ன்ற ஒன்று சொல்கிறேன். அவர் என்ன நட்சத்திரம் அப்படின்னா திருவோண நட்சத்திரம். எப்படி நீங்கள் ரிஷபராசி இந்த நட்சத்திரம்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி பெருமாள்ங்கிறவர் மகர ராசி திருவோண நட்சத்திரங்கிறது அவரோடது. அப்போ இவ்வளோ பெருமாள் இருக்கார்ல, திருப்பதியில் இருக்கார், ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், காஞ்சிபுரத்தில் இருக்கார், ட்ரிப்ளிகேட்டில் இருக்கார், ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கார். அப்போ எல்லா பெருமாளுமே திருவோண நட்சத்திரமாக தானே இருக்கணும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் ரிஷபராசி தான், நீங்கள் யூஎஸ்ல இருந்தாலும் ரிஷபராசி தானே இல்லையா? அப்போது அந்த பெருமாள் எல்லா இடத்துலையும் திருவோணமாக தானே இருக்கணும். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். இது நிறையா பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போது திருப்பதிக்கு போய் பார்த்தீங்கன்னா அவர் திருவோண நட்சத்திரம். இதே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை போய் பார்த்து அந்த பெருமாள் நட்சத்திரம்னு கேட்டு பாருங்க, திருவோணம் கிடையாது, ரேவதி அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் கேட்டு பாருங்க, ரேவதி கிடையாது, ஹஸ்தம்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு பெருமாள் வேற வேற நட்சத்திரத்தில் இருக்கார்? ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதெல்லாம் ஏன் இருக்காருன்னா, அந்த நட்சத்திரம் அன்னைக்கு அந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸ்ரீரங்க ரங்கநாதரை ரேவதி நட்சத்திரம் வந்த அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணதுனால அந்த பெருமாள் ரேவதி நட்சத்திரம். எப்படி ரேவதி நட்சத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க, ஏன் திருவோண நட்சத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? இப்போது உங்கள் ஜாதகம் இருக்குது, 12 பாக்ஸ், அதாவது 12 ராசிகள். அதில் 9 கிரகம் வேறு வேறு ஸ்பீடில் சுற்றிக்கிட்டே வந்துட்டுருக்கு, மனுஷங்க பிறந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் பிறக்கும் பொழுது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிறோன்னு வச்சுக்கோங்க. எந்தெந்த பிளானட்ஸ் அந்த 12 பாக்ஸில் இருந்ததோ, லக்னம் எதுவோ, அது அதர் டீட்டெயில்ஸ் எடுத்து உங்கள் லைஃப் எப்படி அமையும்னு என்ன மாதிரி ஜோதிடர்கள் எல்லாம் பலன் சொல்லிட்டு இருக்கோம்.
அப்போ என்ன இருந்தாலுமே அந்த 9 கிரகமுமே அந்த 12 ராசிக்குள்ளேயே தானே சுற்றுது இல்லையா? மனுஷங்க பல லட்சம் வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. அப்போ உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம்ல, அவருக்கும் இன்னைக்கு இதே கஷ்டமோ அதே கஷ்டம் தான் அன்றைக்கி இருந்திருக்கும். அப்போ என்ன மாதிரி ஒரு ஜோசியர் இருந்திருப்பார் இல்லையா? அவர் என்ன சொல்லுவார்னா, உனக்கு இந்த திசை சரியில்லை, இந்த திசை இப்போ இப்படி இருக்குது, இந்த கிரகம் இப்படி இருக்குது, அதனால் உன் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ ஒரு கோவிலை கட்டணும் அப்படின்னு எக்ஸாக்ட்லி அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு கோவிலை அவர் கட்டுவார். அது ஒரு பெருமாள் கோவிலாக இருக்கலாம், ஒரு சிவன் கோவிலாக இருக்கலாம். அது அகைன் டெக்னிக்கலி இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் டீட்டெயில்ஸ். அது உங்களுக்கு சொன்னால் அது கஷ்டம், அதை வேண்டாம் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கிட்டு கோவில் இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம். நம்ம என்ன ஆகிட்டோம், ஏதோ ஒரு கிரகத்துக்கு ஒரு கோவில் இருக்குன்ற மாதிரி நம்ம வந்துட்டோம் அடுத்த லெவலில். ராகு சரி இல்லையா, போய் பாருங்கள், மனசு கஷ்டமாக வேணுங்களாம். காலஸ்ரீயில் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி எங்கேயாவது ஒரு 1000 பேர் சர்ப்பசாந்தி பூஜை பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, கல்யாணத்தில் குழந்தை பிறக்கல, ராகு கேத்து தோஷம், அதுக்காக பண்ணுறேன்னு. எல்லாருமே விளையாட்டுக்கு போல, எல்லாம் உண்மையான பக்தியோட அவங்களோட வேலையை விட்டுட்டு பணம் செலவு பண்ணி பக்தியோடு தான் அங்கே போய் வேண்டுறாங்க. எல்லாருக்குமே ஹானஸ்ட்டாக அங்கே பலன் கிடைக்குதான்னு பாருங்க, இல்லை. அதுக்காக அந்த காலஸ்ரீங்கிற கோவில் தப்புன்னு ஆகிடுமா? நிச்சயமாக கிடையாது. அதே மாதிரி தான் எல்லா இடங்களும். குரு சரியில்லைன்னா ஆலங்குடி போகிறோம், இல்லை தட்சிணாமூர்த்தியை போய் சேவிக்கிறோம், பலன் வர்றதா? ஏன்னா தெய்வங்கிறவர் நம்ம கொடுத்தா பலன் கொடுக்கணும் இல்லையா? இல்லையா? அது எங்கே கொடுக்கணுங்கிறது நமக்கு தெரியல. எந்த தெய்வம் உங்களுக்கு கொடுப்பார்? பெருமாள் தான் கொடுப்பார். எந்த பெருமாள்? உங்கள் ஜாத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது நீங்கள் தெரியாமல் நம்ம என்ன ஆகிட்டோம், சனிக்கு திருநள்ளாறு, சூரியனுக்கு சூரியனார் கோவில், சந்திரனுக்கு திங்களூர், இந்த மாதிரி நம்ம போயிடுவோம். கிரகத்துக்காக கோவில் கட்டுறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அப்போ என்ன ஆகிடுறது, நமக்கு ப்ராக்டிக்கலி கோவில் போயிட்டு வரோம், பலன் வரல. ஏன்னா நீங்கள் போக வேண்டிய கோவிலுக்கே நீங்கள் போகலையே, பலன் வரலன்ற போது நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த லெவலில் யோசிப்போம். இன்னொரு ஜோசியரை போய் பார்ப்போம். அவர் ஆரம்பிப்பார் திருப்பியும், ராகு சரி இல்லை காலஹஸ்தின்னு. நீங்கள் சொல்லி காலஹஸ்தி போயிட்டு வந்துட்டேன்னு. உடனே அவர் சொல்லுவார், காலஹஸ்தி போயிட்டு வந்துட்டீங்களா, அப்போ என்ன பண்ணுங்க, கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரன் ஒரு ஊர் இருக்குது, அங்கே போங்க அப்படின்னு. சரி, நம்ம பக்தியோட அந்த கோயில் போவோம். அங்கேயும் போனால் நடக்காது, திருப்பி வெறுத்து போயிடுவோம். திருப்பியும் நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம், இன்றைக்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் பார்க்குறேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அங்கேயும் நடக்கலை. உடனே இன்னொருத்தரை பார்ப்போம், அவரும் ஆரம்பிப்பார் காலஹஸ்தின்னு. இல்லை சார் போயிட்டு வந்துட்டோம். திருநாகேஸ்வரம் போய், ஓ அப்பவும் நடக்கலையா, திருப்பாம்பரம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போங்க. இந்த மாதிரி நம்ம போய் கடைசியில் கோயில் போகிறதே வெறுத்து போயிடுவோம். உண்மை தானே நீங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள். அதுக்கு அடுத்த லெவல், சரி திடீர்னு ஒருத்தரை, சரி உங்கள் ஜாதத்தில் உங்கள் பேரை மாற்றினா உங்கள் வாழ்க்கை மாறும், சரி அதையாவது நம்ம மாற்றலாமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். இல்லை உங்கள் ஜாதத்துக்கான கல், எந்த கல் போட்டால், கல்கள்லாம் பலன் உண்டு இல்லைன்னு சொல்லலை, 100% கல்களுக்கும் பலன் உண்டு. பட் கல்லா கோவிலா அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு கோவில். ஏன்னா ஒரு கோவில் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு கோவிலுமே கேட்டோம்னா 2000 வருஷம் 3000 வருஷம்ன்றோம். ஒரு பில்டிங் கட்டுறோம் இன்னைக்கு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியோட, ஒரு 200 வருஷம் மெயின்டைன் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பல லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கோம் மாதம். ஒரு கோவிலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு கூட, எண்ணெய்க்கு திரிக்கி கூட காசு இல்லாத கோவில்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இடிஞ்சு விழ வேண்டியது தானே அது, விழுறதா அது இல்லையே. ஏன்னா அங்கே சக்தியை நம்ம முன்னோர்கள் அப்படியே இன்டாக்டாக பிடிச்சி வச்சுருக்காங்க. அது ஒவ்வொருத்தர் ஜாதத்துக்கு ஏற்ற மாதிரி. சிம்பிளாக சொல்லணும்னா, ஐஃபோனுக்கு ஒரு சார்ஜர், சாம்சங்க்கு ஒரு சார்ஜர், அந்த மாதிரி தான் அது. உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்கே போனீங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகளும், நம்ம நினைக்கிற நடந்தால் சந்தோஷங்க, நினைக்கிறது நடக்கலைன்னா கஷ்டம். இவ்வளோதான் சிம்பிள். பட் நினைக்கிறதே நம்ம கையில் இல்லை. 5 நிமிஷம் கழிச்சு என்ன யோசிக்க போகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை நான் என்ன யோசிக்க போகிறேன் தெரியாத. ஸோ இது எல்லாமே தான் அந்த கிரகங்களோட தாக்கங்கள். அந்த தாக்கங்களை சரி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இவ்வளவு திருக்கோவில்கள். உங்களோட ஜாதகம் எதுன்னு தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களோட பரிபூர்ண தோஷங்கள் நிவர்த்தியாகி நிச்சயமான வெற்றிகள் உங்களுக்கு அமையும். அதுக்கு அடுத்தது பர்மனெண்ட்டாக எந்த தெய்வத்தை வழிபடலாம், எந்த மந்திரங்கள், இது ரொம்ப பெரிய டீப் சயின்ஸுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெப்சைட்டுக்கு போய் உங்கள் வீடியோஸ் எப்படி இருக்குது, உங்கள் பாஸ்ட் எப்படின்றத பாருங்கள். ஃப்யூச்சர் உங்களுக்கு எது தேவைங்கிறத அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.